ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் என்கிற ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது நடைபெற்று முடிந்த 17வது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தேர்தலில் பல்வேறு கட்சிகள் சார்பில் வேட்பாளர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் என்கிற ஒரு கருத்தை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஒரு ட்விட்டர் மூலமாக எக்ஸ்தலத்தின் மூலமாக தன்னுடைய வாழ்த்து செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார். மிகவும் முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான இடத்தை நோக்கி தமிழக வெற்றிக் கழகம் நகர்ந்திருக்கிறது. இன்னும் 2 இடங்கள் மட்டுமே அவர்களுக்கு தேவை. விசிகாவோடு தமிழக வெற்றிக் கழகம் பேச்சுவார்த்தையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இன்று 4 மணிக்கு இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகலாம் என்ற ஒரு கருத்து பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பின்னணியில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியினுடைய இந்த எக்ஸ்தல பதிவு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிட்ட காரணத்தினால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அவர் வாழ்த்து தெரிவிக்கிறாரா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அதே சமயத்தில் இபிஎஸ் முதலமைச்சராக வேண்டும் என்கிற கருத்தினுடைய அடிப்படையில் நேற்றுக்கு அமமுகவினுடைய தலைவர் டிடிவி தினகரன் ஆளுநரை சந்தித்து ஒரு கோரிக்கையை அளித்திருக்கின்றார். அந்த பின்னணியில் பார்க்கின்ற பொழுது அதனுடைய வெயிட்டேஜ் குறைந்து தற்பொழுது 116 என்கிற நிலையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் தற்பொழுது 118 என்கிற நிலையை நோக்கி நகர்வதற்கான புள்ளியானது சாத்தியக்கூறுகளானது உருவாகி இருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கூறியிருக்கக்கூடிய இந்த ட்வீட், அதாவது நடைபெற்று முடிந்த 17வது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தேர்தலில் பல்வேறு கட்சிகள் சார்பில் வேட்பாளர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார்கள். தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் என்று தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த பதிவு என்பது முக்கியம் பெறுகிறது.